Hello friends, now உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 days weight loss challenge டே 4 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் இருக்குது. கண்டிப்பா வாங்க அதை ஷேர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேட்டது ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி கிடையாது. நான் டே 1ல சாப்பிட்டுருப்பேன். நீங்க நல்லா பாருங்க. அது ஒரு ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் மட்டும் வெயிட் லாஸ் பண்ணணும்னா அதுக்கு ஏத்தாப்புல நான் ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா காலைல கருப்பு கவுனி கொழுக்கஞ்சி, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், அப்புறம் ஏதோ ஒரு சாப்பாட்டுல என்னமோ பண்றேன், அந்த மாதிரி நான் சிம்பிளா எடுத்துட்டு போயிடலாம். ரிப்பீட்டடா ஒரே ரெசிபிஸ கூட நான் எடுத்துட்டு போகலாம். அது எனக்கு இது இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் 4 விதமா ஷேர் பண்ணாதான் அதுல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அப்படின்றதுக்காக நான் தேடி ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேங்க. அதனாலதான் ஃப்ரூட்ஸ் நீங்க சாப்பிடக்கூடாதா சிஸ்டர், நீங்க சாப்பிடவே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. இப்ப டே 3 இன்னைக்கு போட்டிருக்கோம். நம்ம அதெல்லாம் அவங்க டே 1 பாக்கலையா என்னன்னு தெரியல. சோ நான் எல்லாத்தையும் மிக்ஸ்டா காண்றேன். நான் எப்பவுமே சொல்றது வெள்ளரிக்காய் எப்பவுமே வச்சுக்கோங்க. ஃப்ரூட்ஸ்ல பெஸ்ட்னா கொய்யாக்காய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் எப்பவுமே ஒரு ஸ்நாக்குக்கு இதுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். 10க்கு 10 கொடுக்கலான்ற ஒரு இதுக்கு அது ரெண்டுமே சொல்லலாங்க. அவ்வளவு ஃபைபர் இருக்குது. லோ கலோரிஸாவும் இருக்கும் அந்த இதெல்லாம் வெள்ளரிக்காயும். சோ அதனால வெள்ளரிக்காய் கொய்யாக்காய் எப்பவுமே உங்களோட பக்கெட் லிஸ்ட் இருக்கும். மற்ற ஃப்ரூட்ஸ் இந்த நீர்ப்பழங்கள் எல்லாமே ஒரு அளவு நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா, அதுதான் சரிங்களா. அதுவும் எப்பயாவது. சோ அதுக்காக தான் சொல்றதுங்க. அதனால நான் எல்லாத்தையும் ஷேர் பண்றதுனால ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமா இருக்கும் சரிங்களா. மதியம் தூங்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. மதியம் தூங்க கூடாது. பகல் தூக்கம் நமக்கு கெடுதிங்க. நம்ம நைட்டு தூக்கம் கரெக்டா தூங்கி இருக்கணும். அதுக்காக தூங்காமவும் இருக்கக்கூடாது சரிங்களா. தூங்காம இருந்தாலும் அது நமக்கு நமக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது. சோ ஸ்ட்ரெஸ் ஆகும், இதெல்லாமே இருக்குது. கரெக்டான இரவு தூக்கம் இருக்கணும். பகல்ல தூங்கக்கூடாதுங்க. சோ கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. நான் வீக்லி ஒன்ஸ் மட்டும் தான் வெயிட் செக் பண்ணுவேன் சிஸ்டர். டெய்லி பார்த்தா இரிட்டேட்டிங்கா இருக்கும். கண்டிப்பா இப்ப எனக்கெல்லாம் டெய்லியும் ஒரு 15 தடவையாவது பாத்துருவேன். ஏன்னா கட்டில கடியில வச்சுப்பேன், காலால இழுப்பேன், நின்று பாப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு நான் அடிக்டட். எனக்கு டெய்லி பார்த்தாலே எனக்கு தூக்கமே வரும். 10-15 தடவை எல்லாம் பார்ப்பேன். அந்த மாதிரி என்னை மாதிரியே நிறைய பேர் இருப்பீங்க. ஆனா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா டெய்லி பாக்குறது பிடிக்காது. அது என்னடா ஆனா டெய்லியும் வெயிட் லாஸ் ஆகுமானா கண்டிப்பா இருக்காது. அது எதிர்பார்க்க கூடாது. நமக்கு பைய வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா நம்பர்ல காட்டும். அதை நம்ம டெய்லியும் நமக்கு ஐயோ மாறணும் அப்படின்னு வெறி பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது. அதனாலதான் நம்ம உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, டெய்லி பாக்குறது இரிட்டேட்டிங்கா இருந்துச்சுன்னா நீங்க வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ கூட பாத்துக்கலாம் சரிங்களா. அது நம்மளோட சாய்ஸ். டெய்லி பார்த்தா எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் பார்த்தா ஒவ்வொரு மைண்ட் செட் பொறுத்து என்ன சொல்றீங்க அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க சிரிப்பு ரொம்ப நல்லா இருக்கு, உங்க பேச்சு ரொம்ப நல்லா இருக்கு, உங்களோட வாய்ஸ் நல்லா இருக்கு. இன்னைக்கு நிறைய கமெண்ட்டுங்க, நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தீங்களா. நிறைய பேர் என்னோட ஸ்பீச் அந்த தமிழ் உச்சரிப்பு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அனிதா சம்பத் இருக்காங்களா அவங்களோட நான் கம்பேர் பண்ணல. ஆனா எனக்கு கமெண்ட்ல வந்ததை நான் சொல்றேன். அந்த அளவுக்கு நம்ம இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஆனா அவங்க எல்லாம் சொல்லுவாங்க அவங்களோட பேஸ் கட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அவங்களோட பேச்சு, உங்களோட தமிழ் உச்சரிப்பு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க என்னைய. சோ இன்னைக்கு இல்ல அப்பப்ப சொல்லுவாங்க எல்லாரும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லி நான் அதை கேள்விப்படுவோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ சோ மச் எல்லாருக்குமே. அது பாடியோட வந்திருக்குங்க. என்ன பண்றது தெரியல, மேனுஃபேக்சர்ல இருக்குது போல இருக்கு. மார்னிங் வாக்கிங் போலாமா இல்ல நைட் சாரி மார்னிங் போலாமா இல்ல ஈவினிங் போலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வாக்கிங் எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப கண்டிப்பா பண்ணுங்க. 1 மணி நேரம் பண்ணுங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி வாக்கிங் பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கமும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது தோணுதோ, எந்த டைம் உங்களுக்கு முடியும் அப்படின்ற பட்சத்துக்கு 1 மணி நேரம் நல்ல வெறித்தனமா நல்ல ஸ்ட்ராங்கா நல்ல உடம்பு ஆக்டிவா பண்ணுங்களேன். உண்மையாவே இந்த வெயிட் லாஸை தாண்டி நம்ம நிறைய நம்ம சுறுசுறுப்பாவும் இருப்போம். நீங்க நல்லா ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கே அது ஃபீல் பண்ண முடியும். அதுவே வெயிட்ல இருக்கும்போது நம்ம அதுக்கு சோம்பேறியா இருக்கிற மாதிரி இருக்கும், இதுவா இருக்கும். ஆனா அந்த வெயிட் லாஸ் பண்ண அப்படியே ஒரு இது நமக்கு சேஞ்சஸ் கொடுக்கும். அது நீங்களாவே ஃபீல் பண்ணுவீங்க. மீன் குழம்புல பாத்தீங்கன்னா கோகோனட் போட்டு சாப்பிடலாமான்ட்டு
மேக்சிமம் கோகோனட் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்ப இந்த மாதிரி மீன் குழம்பு ஒரு சில வீட்டுல பண்ணுவோம், போட்டுதான் பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி. நாங்கெல்லாம் மீன் குழம்புல போட மாட்டோம். ஒரு சில சிக்கன் குழம்புல வந்து அரைச்சு கொடுத்து, இல்ல குருமால அரைச்சு கொடுத்து இந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த மாதிரி கொதிக்க விட்டு சாப்பிடறத விட பிளைனா சாப்பிடும்போது இன்னும் உங்களுக்கு வந்து கலோரிஸ் கம்மியா இருக்கும். அதுதான் பேலன்ஸ். ஸோ சம்டைம் நீங்க அந்த மாதிரி சாப்பிடுறீங்க அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதையும் வழக்கமா வச்சுக்காம அந்த கோகோனட் வந்து இல்லாம அப்படி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. பச்சை தேங்காவை நீங்க ஒரு சில்லு கூட தின்றலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப தின்றலாம்னு பேசுறேன், எங்களோட ஸ்லாங் அப்படிதான். அந்த மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட கூட உரப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். உரப்புன்றது எங்களோட பாஸ், உரப்புனா காரத்தை தான் அப்படி சொல்லுவோம் நாங்க, உரைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு சிஸ்டர் எல்லாம் நோட் பண்ணி சொல்லுவாங்க. எங்களோட காரைக்குடி மதுரை பாசை, அது சிவகங்கை. சோ அதுதான். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோகோனட் வந்து இப்ப சட்னி எல்லாம் பாத்தீங்கன்னா பச்சையை அரைச்சு சாப்பிடறோம் பாருங்க, நம்ம தேங்காய் சட்னி அரைக்கிறோம், அது தாளிப்பு இல்லாம சாப்பிடும்போது கலோரிஸ் கம்மியாகும். சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வந்து பண்ணணும். இப்ப குழம்புல போடுறீங்க, பொரியல் எல்லாம் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குழம்புல போட வேண்டிய அந்த குருமான போட்டுதான் ஆகணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து கம்மியா எடுத்துக்க வேண்டியது, அவ்வளவுதான். சரிங்களா? ஃப்ரூட்ஸ் வந்து பெஸ்டா சிஸ்டர், இல்லைன்னா ஜூஸ் வந்து பெஸ்டான்னு கேட்டீங்க. கண்டிப்பா ஃப்ரூட் தாங்க பெஸ்ட். ஜூஸா பண்ணும்போது ஃப்ரூட்ஸ்ல உள்ள அந்த ஃபைபர் எல்லாமே கம்மியாயிடும். நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுவோம்ல, அந்த நார் சத்து நார் இது இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் ஃபைபர். அதை நம்ம இது பண்ணிடுறோம். அப்படியே பழத்தை கடிச்சு சாப்பிடும் போது அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃபைபர் வந்து கிடைக்கும். மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து உங்களுக்கு வந்து தவிர்க்கும். இன்கேஸ் எனக்கு ஜூஸ் குடிச்சாதான் பிடிக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த சியா சீட், சப்ஜா சீட்லாம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அதை வந்து சேர்த்து நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நம்ம இந்த ஜூஸ்ல குடிக்கும் போது அதுல இருக்க ஃபைபரும் ஆட் ஆகும். ஸோ அந்த மாதிரிதான். ஆனா மேக்சிமம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸா எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. சரிங்களா? மரவள்ளி கிழங்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, காலைல பிரேக்ஃபாஸ்ட் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. மரவள்ளி கிழங்கு 2 பீஸ், ஒரு அரை வெள்ளரிக்காய், ஒரு கொய்யாக்காய், இந்த மாதிரி 3 தான் அனுப்பிச்சிருக்காங்க. இதுல புரோட்டீன் வந்து இல்ல சிஸ்டர். காலைல கொஞ்சம் புரோட்டீன் பேஸ்டா ஒரு அவிச்ச முட்டையோ, இல்ல பயறு வகை அவிச்சதோ, இல்ல ஒரு பாதாமோ, ஏதாவது ஒரு விஷயத்த கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்ப கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி சாப்பிட்டோம்னா அதுல புரோட்டீன்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி நான் சொல்றேன், கொஞ்சம் புரோட்டீனும் இன்டேக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பசியும் தாங்கும், உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சம்டைம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறது அது ஒன்றும் பிரச்சனை, சம்டைம் எடுத்துக்கலாம், டெய்லியும் இந்த மாதிரி எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா காலைல பிரேக்ஃபாஸ்டா நம்மள வந்து பாத்தீங்கன்னா அந்த டேவே நம்மள வந்து உருவாக்கக்கூடியது. சோ அதனாலதான் நான் சொல்றேன், அதுக்கு ஏத்தாப்புல ஃபாலோ பண்ணிக்கோங்க. குக்கர் ரைஸ் வந்து சாப்பிடலாமா? குக்கர்ல ரைஸ் வைக்கிறீங்களே, நான் வைக்கிறத பார்த்து கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்பவுமே வடிச்சுதான் சாப்பிடுவேன். நாங்க எங்க வீட்லயுமே கொடுப்பேன், உங்க வீடியோஸ் எல்லாருமே பாத்திருப்பீங்க. இப்ப ரீசெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அரிசி கொஞ்சம் வந்து வேக டைம் எடுக்குது. அந்த வடிச்சாலுமே ரொம்ப பருக்கையா ஒரு மாதிரி மொந்துன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு மூட்டை வாங்கிட்டோம். அதை என்ன பண்றது, நான் வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு குக்கர்ல வைக்கும்போது கொஞ்சம் பூ போல வருது. சோ அது எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு இப்போதைக்கு பிடிச்சிருக்கு இந்த அரிசி. சோ நம்ம அந்த அரிசியை வாங்க சேஞ்ச் பண்ண முடியும். சோ அதனால வந்து அப்படி சேர்த்திருக்கோம். நல்லா அரிசியை களைஞ்சு தண்ணி எடுத்துருவேன் நானு. சோ அந்ததுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனாலதான், மத்தபடி குக்கர் சாதம் சாப்பிட வேண்டாம், வடிச்சு சாப்பிடுங்க. வீட்டுல இருக்கவங்களுக்கு, வெயிட் லாஸ்ல இருக்கவங்களுக்கு ஒயிட் ரைஸ் கண்டிப்பா வேண்டாங்க. சரிங்களா? அப்புறம் ஃபீடிங் மதருக்கு நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி, கண்டிப்பா நான் சொல்லியிருக்கேன். நீங்க எல்லா வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் சிஸ்டர். அப்படி நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். மேற்கொண்டு பாருங்களேன், இவ்வளவு தூரம் நான் வந்து ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி வச்சு உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும்னு நினைச்சு நான் பண்ணுவேன். சோ அதனால மிஸ் பண்ணவே மாட்டேன். சோ கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. ஃபீடிங் மதர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஹெல்தியா சாப்பிடுங்க. அதுக்காக பசிக்குதுன்ற பட்சத்துல வெள்ளை சோறு இருக்குல்ல, சோறையே அதிகமா சாப்பிடாதீங்க. காய்கறி, பழம், பயிர் வகைகள், இந்த புரோட்டீன் ஃபைபர்ஸ் இந்த மாதிரி அதுல ஃபோக்கஸ், கீரை வகை, அந்த மாதிரி சத்தா நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு குழந்தைக்கும் சத்தான பால் போகும். அப்புறம் வெள்ளரிசியை சேர்க்காம மட்டரிசின்னு சொல்றோம்ல, அந்த கேரளா அரிசி, மில்லட் வகைகள்லாம் சாப்பிடும் போது உங்களுக்கு இன்னும் ஃபில்லிங் வந்து கொடுக்கும், குழந்தைக்கும் நல்லபடியா பால் கொடுக்கும், உங்களுக்குமே நல்ல ஒரு வெயிட் லாஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபீடிங் டைம் ஒரு பெஸ்டான டைமா இருக்குங்க வெயிட் லாஸ்க்கு. ஸோ கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டைத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப நம்ம கண்டபடி சாப்பிடறது நமக்கு தொப்பையாவும் விழுகிறது. ஏன்னா இவ்வளவு பெருசா நம்ம மாசமா இருக்கும்போது இருந்தத நம்ம குழந்தை பிறந்துருச்சு, அப்ப கொஞ்சம் மொந்துன்னு இருக்கு, அந்த வயிறு நம்ம டக்கு பால் குடுக்குறோம்னு ஒரு ஃபில் பண்றது நம்ம வாட்டுக்கு, அப்ப நம்ம தொப்பை விழுந்துறது. உண்மை அதுதான். ஏன்னா அது அந்த கம்ப்ரஸ் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கறதே இல்லை, நம்ம பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். சோ அதனாலதான் சொல்றேன். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இது
தொப்பைக்கு வந்து இது பண்ணுங்க. வேற என்ன எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதுதான் வேற எல்லாமே சொல்லியிருக்கேன். சோ இதுக்கு ஏத்தாப்ப நீங்க வந்து சாப்பாடு மட்டும் கரெக்டா இது பண்ணிக்கோங்க. இப்ப காலைல ஒரு இட்லி 4 இட்லி சாப்பிடுறீங்க எனக்கு பசிக்குதுன்ற பட்சத்துக்குன்னா அதான் காலைல ஏதாவது அவுச்ச முட்டையோ அந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஃபில்லிங்கா இருக்கும், நல்லது. பயறு வகை இந்த மாதிரி இல்ல அப்படின்னா ஒரு 4 இட்லி சாப்பிடுறீங்க, சட்னி வச்சு சாப்பிடுறீங்கன்னா 8 மணிக்கு ஒரு 2 இட்லினா 10 மணிக்கு ஒரு 2 இட்லி பிரிச்சு சாப்பிடுங்க. ஒரே நேரத்துல குப்புன்னு சாப்பிடும்போது அந்த தொப்பைக்கும் அந்த ஃபீடிங் டைம்ல சொல்றேன் அந்த டைம். ஏன்னா நம்ம குழந்தை பிறந்த டயத்துல நமக்கு ஒரு இலகுவா இருக்குங்க நம்மளோட வயிறு. அந்த டயத்துல நம்ம டக்குன்னு உள்ள போட்டக்கூடாது. சோ இந்த டயத்துல ரொம்ப உஷாரா இருந்துக்கிட்டோம்னா நம்மள தொப்பை நெருங்கி வர முடியாது. ஆனா நான்லாம் அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன். சோ அதுக்கப்புறம் நான் லேர்ன் பண்ணேன். அதுக்காக இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். சோ புரிஞ்சுக்கோங்க. சோ அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டேங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் பிறந்தநாள் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க, நேத்து கொள்ளு தோசை ரெசிபி லாங் வீடியோல போட்டேன். சரி, ஷார்ட்ஸ்ல போட்டாதான் உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு எடிட்லாம் பண்ணி வாய்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுட்டேங்க. டவுன்லோட் பண்ணிட்டோனோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த எடிட் பண்ணதை டவுன்லோட் பண்ணிட்டோனோ நினைச்சிட்டு இங்க டெலிட் பண்ணிட்டேங்க. அந்த வீடியோ போயிடுச்சு. ஸோ லாங் வீடியோல மட்டும் தான் அந்த கொள்ளு தோசை ரெசிபி இருக்குது. நான் வேணா இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வேணா அந்த ரெசிபியை அகைன் நான் பண்ணுவேன். ஏன்னா அது நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அது வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து எங்க வீட்டுல எல்லாருமே சாப்பிட்டு கொடுப்பேன். நான் எப்பவுமே நான் என்ன செய்யறேன்னா எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு அதுதான் ஹெல்தியா நம்ம வீட்லயும் வச்சுக்கிறது நல்லதானே. அப்ப அந்த ரெசிபி நான் அப்ப எடுக்கும்போது ஷார்ட்ஸ்ல வந்து போஸ்ட் பண்றேன். சரிங்களா, டெலிட் ஆகி போச்சுங்க. எடிட் பண்ணி போனது எனக்கு கால்ல இருந்து ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. அப்புறம் சரி இதுவும் கடந்து போகும், இனிமே நம்ம உஷாரா இருக்கணும், தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டேங்க. அவ்வளவுதான். சரி வாங்க இன்னைக்கு டேவ்ல வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் கரெக்டாக 60 வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும். ஒரே மாதிரி டெய்லி இருக்கும். டெய்லி குறையணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்காக நேற்றே வந்து வெந்தயம் வந்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கொதிக்க விட்டு குடிச்சாச்சு, ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று பார்லி அரிசி இட்லி மாவு அரைச்சி வச்சோம் இல்லையா, அது வந்து சூப்பராக பொங்கி இருந்தது. இன்னும் நல்லாவே பொங்கி இருந்தது. நான் இடையில வந்து மிக்ஸ் பண்ணிட்டு வச்சேன்னா அதனால அப்படி இருக்குது. ஸோ அதை வச்சு ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பணியாரம் சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுட்டுட்டு இருந்தாங்க. நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு ரொம்பவே நல்லா வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இட்லி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இட்லி சட்டிலாம் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இட்லி வந்து ஊற்றி மூடி வந்து வச்சாச்சு. எப்பவும் போல் இட்லி தோசை மாதிரியே சுடலாம், சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் சரி தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து தேங்காய் இருந்தது. ஸோ அதனால் அதை உடச்சி எடுத்துக்கிட்டேன். பொட்டுக்கல்லைக்கு இந்த உப்புக்கல்ல தான் இருந்தது. அந்த தோலை நீக்கிட்டு இருந்தேன் உட்காந்துட்டு அவ்வளோ நேரம். ஸோ இது மாதிரி வாங்கி வச்சிட்டோன்னா நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், இந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் வந்து பண்ணிடுறது. எப்பவும் போல் தேங்காய் சட்னிக்குங்க தேங்காய் பொட்டுக்கல்ல பூண்டு பச்சை மிளகா அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டு அரைக்கிறது. அப்புறம் இங்கிட்டு வந்து இட்லியும் வெந்துருச்சு பாருங்களேன், சூப்பராக. அதை வந்து நம்ம எப்பவும் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிட்டு எடுத்துட விடுதான். அதை 5 to 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துருங்க டக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்தாலே சூப்பராக எடுக்க வந்து வருங்க. செம்மையாக வந்து ரெடியாக இருக்குது பாருங்களேன். நம்ம எப்பவும் போல் நார்மலாக நம்ம புளிக்க வச்சு எடுப்போம் இல்லையா மாவு, அந்த அளவுக்கு தான் வந்து பண்ணியிருக்கேன். சக்ஸஸ் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ட்ரை பண்ணும்போது நல்லா வந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும்ல. இந்த தடவை நல்லா வெயில் போடுது, அதனால பிரச்சனை இல்லாமல் இருக்குதுங்க. எங்களுக்கு வந்து மாவு புளிக்குது. அப்புறம் காஃபியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சட்னி அரைச்சாச்சு. இன்றைக்கும் வந்து நான் தாளிப்புலாம் வந்து கொடுக்கலங்க. தேவையான உப்பு மட்டும் போட்டு தண்ணிலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. முடிஞ்ச வரைக்கும் தாளிப்பை ஸ்கிப் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி கொத்தமல்லி அரைச்சி சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. அம்மாச்சிக்கு எல்லாமே வச்சு அந்த பணியாரம் அந்த இட்லி சட்னி எல்லாம் வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து இன்னைக்கு அவங்க ஆஃபீஸில் வந்து ஏதோ பார்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் வெள்ளரிக்காவும் கேரட்டை மட்டும் கட் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்புறம் ஆஃபீஸ்க்கு கிளம்புனாங்க. இவன் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா போகமான அவங்க அப்பாவோட மனசு இல்லாமல் என்னை வந்து அடிச்சுட்டு இருக்கான் பாருங்களேன். அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 குட்டி குட்டி இட்லி அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 பணியாரமும் எடுத்துக்கிட்டேன். இந்த பணியாரத்தில் எண்ணெயே போடாமல் சுட்டது தான், உப்பு பணியாரம் தான். ஆனால் சக்கரை பணியாரமும் செஞ்சுருந்தோம். அவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க. அந்த சட்னிலாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் வந்து கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சரின்ட்டு நான் வந்து பட்டாணி தான் வந்து எடுத்திருக்கேன். நைட்டே ஊறப்பட மறந்துட்டேன். அதனால வந்து தண்ணி நல்லா
வாஷ் பண்ணிட்டு வச்சுட்டு நல்லா குக்கரில் கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து ஆயிட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ 11 மணி போல் அம்மாச்சிக்கு வந்து டீ காஃபி கொடுப்போம் இல்லையா, ஸோ அதனால் வந்து காஃபி வந்து போட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே சரியான மழைங்க. அங்கேருந்து வரும்போதே நல்ல ட்ரெஸ்ஸாமே நனைஞ்சிருச்சுன்னா பார்த்துங்க தலையெல்லாமே. அதனால் அது வந்து கொஞ்சம் ட்ரையர் வச்சு காமிச்சிட்டு இருந்தேங்க. சரியான மழை. அதுக்கப்புறம் சரி இப்போ பாருங்களேன் எப்படி சூப்பராக வந்து பட்டாணி ஊறிடுச்சு பாருங்களேன். இப்போ ஒரே ஒரு விசில் மட்டும் எடுத்தோம், பட்டாணி நம்ம வந்து சூப்பராக வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பும்போது அனுப்பிட்டு வந்ததுமே வந்து நான் ஃபஸ்ட்டு வாக்கிங் வந்து ஒரு 1/2 மணி நேரம் பண்ணிட்டேங்க. அது வீடியோ ஷூட் பண்ணலை. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா 1 மணி வந்து வாக்கிங் பண்ணிவிடுங்க சரிங்களா. அப்புறம் சுரக்காய் தான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு, இந்த சுரக்காயில் நிறைய நீர் சத்துக்குங்க, வெயிட் லாஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது இருக்கு இல்லையா ராகி கேப்பமாவு, அதை தான் வந்து தண்ணியில் கரைச்சி எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு களியாகவும் அம்மாச்சிக்கு கூழாகவும் வந்து கிண்டுறதுக்காக கை விடாமல் ஃபஸ்ட் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நம்ம வந்து கிட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா திரண்டு வருங்க, அப்படியே அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும், நல்லா கலரும் சேஞ்ச் ஆகி வரும், பலப்பலான்னு வரும். நம்ம ஈரக்கையாக தொட்டோம்னா ஒட்டாமல் வரும் சரிங்களா. அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி கனமான சட்டி வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து சுரக்காவையும் வந்து பொரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக சூடு பண்ணிவிட்டு கடுகு சீரகம் வரமிளகா கருவேப்பிலை வெங்காயம்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சுரக்காவை கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூட மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம வந்து பிரட்டி எடுக்க வேண்டியது தாங்க. இங்கே பாருங்களேன் களி சூப்பராக இருக்கான். கொஞ்சம் இன்னும் ட்ரையாக வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுக்கிறேன். ஒரு ஈரப்படுத்திட்டு அந்த பவுலில் வச்சோம்னா அப்படியே வந்து நமக்கு வந்து மூடி போட்டு வச்சோம்னா கொஞ்சம் வந்து அப்படியே இருக்கும். அப்புறம் அம்மாச்சிக்கு கூழுக்காக மேலே வந்து அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா ஆறட்டுன்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து தண்ணி தான் நிறைய குடிக்கிறேன். நிறைய தண்ணி குடிக்க வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சுரக்காய் பொரியலும் பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க. இந்த மாதிரி பருப்பு போட்டு பண்ணலாம், அந்த மாதிரி பொரிச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி நீர்க்காய்கள் நிறைய எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சரி அந்த பட்டாணியை வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு கடாயில் என்ன சொல்லுடைய சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா கருவேப்பிலாம் போட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சென்னா மசாலா பண்ணுவோம்ல அந்த பேஸ்லேயே வந்து இந்த பட்டாணியை வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு எப்பவும் குருமா மாதிரி வைப்பேன். காலையில் தேங்காய் சட்னி வந்து பண்ணிட்டோம்ல, ஸோ இன்னைக்கு இப்போயும் தேங்காயெல்லாம் பண்ணோம்னா ஃபேட் ரொம்ப அதிகமாகிடும். அதனால தான் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா சுருண்டு மசாலா வந்து சேர்த்துருக்கிறேன். என்னென்னா வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் கரம் மசாலா வெறும் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்து சுருள வதக்கி விட்டுக்கிட்டேன். நமக்கு தேவையான ஃப்ளேவருக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அந்த பட்டாணி வந்து வெந்து இருந்துச்சுல அதையும் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து தண்ணியெல்லாம் சேர்த்து நம்ம வந்து கொதிக்க விட்டுக்க போகிறோம். அவ்வளோதான். இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். நல்லா கொதி வந்துருச்சு. கடைசி கொத்தமல்லி தலை தூவி அப்படியே வந்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். உப்புலாம் வந்து நம்ம செக் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி மிஷினில் எப்போயாவது ஏன் போட்டுடலாம் கொஞ்சம் விரிச்சு கொடுக்குது, வீட்டுக்குள்ளேயாவது அங்கே ரூம்லையாவது காயம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து அந்த கூழ் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன்ல அதில் வந்து தயிர் உப்பு போட்டு கரைச்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம பண்ணின அந்த சப்ஜி அதாவது வெஞ்சனம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் வந்து அதை பாருங்களேன் கேப்பக்களி எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்கு பாருங்களேன். அதில் சுரக்காய் பொரியல் நிறையா வச்சு அந்த பட்டாணி கிரேவி இருக்குல்ல அதையும் வச்சு சூப்பராக சாப்பிட்டேன். இந்த சுரக்காய் பொரியலே நிறையா எடுத்துக்கிறேன். இங்கே 2 வெஜிடபிள்ஸ்னால் இதிலே பாதி எடுத்துக்கலாம். அப்படி கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு வேலையை முடிச்சுட்டு ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே எடிட் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் வந்து கமனுக்கும் தருணுக்கும் டியூஷன் கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி வந்து தருணும் வந்து டியூஷன் வந்து போகிறேன்னு சொல்லவும் நான் வந்து அனுப்பிச்சி விட்டேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் வந்து அம்மாச்சிக்கு இஞ்சி போட்டு டீ எல்லாம் போட்டு கொடுத்து அப்புறம் டின்னர் டைம் ஆச்சு. இன்றைக்கி டியூஷன் அழகாமல் வந்து இருந்துட்டு வந்துட்டாப்புல. நாளைக்கும் பார்க்கணும் அனுப்புறதுக்கு. அதுக்கப்புறம் காலையில் நான் வந்து பார்லி இட்லி பண்ணோம்ல அதில் ஒரு மாவு பேலன்ஸ் வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். ஸோ அதை எடுத்து இன்றைக்கி வந்து நைட்டு டின்னருக்கு தோசை தான் பண்ண போகிறோம். காலைல இட்லி சாயங்காலம் தோசை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். தோசை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றாமல் பண்ணணும், அவ்வளோதான் வந்து மேட்ரு. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி சூப்பராக வந்து ட்ரையாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மாவை வந்து 1-2 நாள் வச்சுக்கலாங்க, அதுக்கு மேலே வைக்க வேணாம். ஏன்னா ரொம்ப புளிச்சிரும். ஏன்னா இந்த மாதிரி பார்லி அரிசியெல்லாம் நான் ஒரு 2 தோசை அது கூட அந்த பட்டாணி கிரேவி வச்சு சூப்பராக வந்து டின்னர் சாப்பிட்டேன். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தோசை எல்லாம் வந்து கொடுத்து டின்னரை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறமா வேலைகள் எல்லாம் கிச்சனை க்ளீன் பண்ணுறது பாத்திரம் விளக்கி எல்லாம் வேலையை முடிச்சாதான் நமக்கு வந்து திருப்தியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். வேறு எதுவும் சாப்பிட தான் கூடாது, இந்த மாதிரி தண்ணி ஆகாரங்கள் மட்டும் குடிச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அவ்வளோதான்.
இன்னைக்கு டேவை நான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. யூஸ்ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.